செயின் எப்படி ஆயிட்டுக்குதுன்னு ஒரு செயின் லூப் தான் போடணும். ஹலோ ஸ்குவாட், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் அவினாஷ் பேசுகிறேன். ஓகே, இவடா காலங்காலத்தில் ஜாக்கெட் போட்டுங்களா எங்கே போய்க்கிறேன்னு தான் யோசிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை. ஸோ ரைடுக்கு தான் நம்ம கிளம்ப போகிறோம். ஏர்லி மார்னிங் ரைடு தான். லாஸ்ட் டைம் அங்கே வீடியோ பார்த்துருவீங்களா, சரியாக தான் ஏர்லி மார்னிங் ரைடு போக போகிறோம். இப்போது இந்த டைம் நம்ம யாருக்குள்ள போகிறோன்னா ஒரு மேக்ஸிமம் 3 to 4 பேர். பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அந்த ஒருத்தர் வந்து கால் எடுக்க மாட்டேறாங்க. என்னன்னு பார்க்கலாம், கால் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம்னா 3 to 4 பேர் போகிறோம். நம்ம கோ ரைடர் வராங்க. கோ ரைடர் கூட பில்லியன் ரைடரு அது கன்ஃபார்ம் ஆனான்னு தெரில. அது கேட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸ்குவாட் வாங்க, மீதி மோட்டர் லாகிங்கில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே ஸ்குவாட், நம்ம வீட்டில் கிளம்பியாச்சு. இல்லை ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்கிறேன்னா இதோ இங்கே உட்காந்துக்கிறா. கிளம்பலாமா சோன்? ஸோ நம்ம வண்டி இங்கே தான் இருக்குது. நம்ம ரைடுக்கு எடுத்துன்னு கிளம்பலாம். தலை கால் பண்ணி யாரும் எடுக்கலையே. என்ன பண்ணுறது? யார்? அதே கேட்பாரு. யாராவது கை குத்துறா லாஸ்ட்டில்? லீவ் தரலையாம்மா? ஐயோ ஐயோ, ஃபஸ்ட்டே சொல்லியிருந்துக்கலாம். லாஸ்ட்டில் கை குத்துறானே எப்படி? ஓகே ஸ்குவாட், டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6:45 ஆயிடுச்சு. நம்ம ஒன் டே தான் கிளம்பியாச்சு. நம்ம கோ ரைடர் கூட பில்லியன் ரைடர் வரட்லையாம்மா. கால் பண்ணி பார்த்தோம், இந்த மாதிரி அவரத்தில் வேலைமில்ல லீவ் தரலன்ட்டுக்கிறாங்க. ஆயிடுச்சு, நம்ம ஒரு 3 பேர் தான். நம்ம 3 பேர் தான் கிளம்புச்சு. என்னதுடா? ஓகே, நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் மீதி மோட்டர் லாகிங்கில் கண்டினியூ பண்ணிக்கலாம். பெட்ரோல் கம்மியாக இருக்குது. போகிற வழியில் கூட பெட்ரோல் பங்க் இருக்குமானான்னு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கேயே பெட்ரோல் போட்டுக்கணும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு அதான் பெட்ரோல் பங்க் இங்கே இருக்குது. பெட்ரோல் போட்டுக்கின்னு மீதி கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு 600 அவர்கிட்ட 300 போட்டேன் வந்துரு. வரமுறை போட்டணுன்ட்டியா? அப்புறம் விட்டு ஒரு இங்கேயே போட்டுக்கிறேன். ரோடே போட்டுக்கிறேன் ஃபுல் டேங்க் இங்கே. இருக்குது அமௌண்ட்டுக்குது. ஓகே ஸ்குவாட், டைம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா தலக்காடுக்கு தான் போய்க்கிறோம். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா இங்கேருந்து மேக்ஸிமம் 135 to 140 வச்சுக்கோங்க. 140 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நம்ம எவ்வளோ பேர் போய்க்கிறோன்னா, நம்ம கோ ரைடர் ஒருத்தர் முன்னாடி தெரியுதுங்களா, நான் கோ ரைடர் ஒருத்தர், பின்னாடி ஒருத்தர் நம்ம பில்லியன் ரைடரு. ஸோ கோ ரைடர் என்ன வண்டியில் வராருன்னு பார்த்தோன்னா அப்பாச்சி ஆர்டிஆரில் தான் வர போகிறாரு. செம்ம பிக்கப். நேற்றா ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்தேன், செம்மையாகுது பிக்கப் எல்லாம். என்ன ஆச்சுன்னு தெரியல மேப்க்கு, புரியல. இல்லை அப்புறம் மேப் அங்கேயே தான் இருக்குது, மூவ் ஆக மாட்டேங்குது. மேப்பை நம்பின்னு போகிறோம். கூகுள் மேப் போய் சொல்லாது. இல்லை அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மேப்பை. அங்கேருந்து பார்த்துக்கிறேன் அங்கேயே தான் இருக்குது. மேப் ப்ராப்ளமா இல்லை ஃபோன் ப்ராப்ளமான்னு தெரியலையே. ஒரு அங்கேயே தான் இருக்குது பாரு, கொஞ்சம் கூட மூவ் ஆக மாட்டேங்குது. ஸ்குவாட் மேப்புக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. ஸோ இவ்வளோ நேரம் ஒர்க் ஆகல. ஸோ இப்போ தான் ஒர்க் ஆகிக்குது. என்ன ப்ராப்ளமும் தெரியலையே. இப்போ ஒர்க் ஆகுது, அது போதும். டேய் தம்பி, கை குத்துறாதுறாம யாரும் இல்லை. நம்ம மேப்பை தான் சொல்லிங்கிறது. அதில் 5 மணிக்கு சொன்னேன், எல்லாரும் ஏஞ்சுக்கோங்கடா 5 மணிக்கு 6 மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்பிடலான்னு. ஆனால் என்னன்னா எங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஒருத்தனா ஒரு 6லேருந்து சம்திங் 6 o'clockலேருந்து விடாத ஒரு 6:45 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 times கிட்ட கால் பண்ணிக்குவேன். எடுக்கவே இல்லை. நான் திடீர்னு போயிட்டு இவரே கை குத்துருவானா அவனை மாதிரின்னு. அப்புறம் தான் வீட்டுக்கு போய் தான் எழுப்புறேன். அப்போ தான் ஏஞ்சிடுவான். அது நைட்டு என்னன்னா, நீ ஏசிட்டு போனே நான் ஏசிடுவாடா, நான் தான் ஒன்றும் கால் பண்ணுவேனா, நீ தான் எழுப்புறதே தேவையில்லடா அப்படின்னா. காலங்காலத்தில் போய் பார்த்தா இல்லை நல்லா தூங்கிங்கிறான். இல்லைடா நைட்லாம் தூங்கலடா, நான் தூக்கம் வரல எனக்கு அப்படின்னுங்கிறான். பட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பிடிச்சிருந்தா அந்த டைமிங் தான். சொன்ன டைமிங் கரெக்டாக ஏஞ்சுக்குவாங்கப்பா, வேற லெவல். டேய் அவரை எப்போ வர சொன்னா எப்போ வந்துங்கிறாடா? டேய் நீ சொன் எப்போ வர சொன்னா எப்போ வந்துங்கிற? நீதா என்ன பண்ணியிருந்தா அப்படி நைட்லாம் தூங்காது?
என்ன பார்த்தியா ஏன்னா உன் டவ்வாடா நீ என்ன பார்த்தியாடா யோசிக்க போற நான் சீக்கிரம் தூக்கிட்டு இருந்தேன்னா சீக்கிரம் தூக்கிட்டு இருந்தேன்னா ஏன் கஷ்டம் இட்கோ சரி விட தூங்காத எடுத்துக்கலாம் ஏன்ச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன் டக்குன்னு தான் 4:50 மம்மி ஃபேன் திருப்பி விட்டாங்க தூங்கிட்டுக்கிற போட டேய் அட நீ லேட்டாக வரனுக்கும் வரத்தில்ல நான் நீ சொன்ன பாரு உன்னை பார்த்தா யோசிச்சுக்கிறேன் லேட்டாக வரனுக்கும் ஒரு மாதிரி இல்லை ஒருத்தம் இல்லை நீ சொன்ன பாரு நீ உன்னை பார்த்தா யோசிச்சுங்கிறேன் நீ அதுதான் இல்லைடா உன் கேர்ள் ஃப்ரெண்டா என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு ஐயோ ஐயோ இல்லை ஸ்குவாட் அவள் லேட்டாக வந்தது கூட எனக்கு வருத்தம் இல்லை பரவாயில்ல விட இதெல்லாம் அவுத்துதான் அப்படின்னு ஆனால் விட்டா பாரு ஒரு ரீலு இல்லைடா விட்ட பார்த்து தான் நைட்டில் நான் யோசிச்சிருந்தேன்னு ஐயோ ஐயோ உங்களெல்லாம் நம்பிக்கை எப்படின்னா நான் பெரிய பெரிய ரைடுகளாக போகிறது டே விட பெரிய பெரிய ரைடெலாம் நம்பி வச்சுங்கிறோடா சார் ஸ்பீட் அல்லது என்னோட சூப்பர் பைக் இதுங்க என்னன்னா எந்த இல்லை இது என்னோட இஷ்டம் அத்தலாம் வாங்கலான்னு என்னோட ட்ரீம் பைக்கு இது சூப்பர் பைக் இங்கே தான் நிஞ்சா 650டா நைஸ் பைக் சார் நைஸ் பைக் நைஸ் பைக் சார் தலை எங்க தலை போயிடுற அப்பப்போ ஐயோ ஐயோ வாவ் ஏன்னா ஒரு எக்ஸாஸ்ட் சவுண்ட் இல்லை நல்லாகிற வண்டி என்ன சூப்பர் பைக்கு இங்கே ஒரு சூப்பர் பைக் இருப்பாட்டப்பா பார்த்து ஆட்டியாரு டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆக போகுது ஸோ அப்பாச்சி ஆர்டிஆரில் என்ன பிரச்சனை வந்துட்டுக்குது இப்போ என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா 8 o'clock இப்போ சப்போஸ் என்ன ப்ராப்ளம் என்ன வந்துச்சுன்னா செயினுக்கு இப்போ என்ன பண்ணுறது இப்போ இவ்வளோ காலத்தில் கூட கடை ஓப்பன் ஆகிக்காது நினைக்கிறேன் 8 o'clock ஓ ஸ்கால் என்ன ஆச்சுன்னு ஆதியா ஸ்கால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செயின் ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்குது நம்ம தலைது கடை தெரியலனா கடை கூட எங்கேயும் இல்லை இங்கே 8 o'clock இப்போ டைம் வேறு இவ்வளோ காத்தால என்ன கடை தொந்துக்குவாங்களான்னு தெரில தலைனான்றாரு அதாவது ஹைவே வேறு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஹைவே புதுசுனா கிட்ட ரொம்ப கிலோமீட்டர் போகும் அப்படியே ஹைவேல நான் ஸ்டாப்பாக அப்படியே போகலான்னா நான் பிரச்சனைனா வந்துச்சுன்னா அந்த தான் பயமாங்குது ஐயோ ஆரம்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வந்துங்குது சரி ஓகே ஸ்கால் நான் பார்க்கலாம் நம்ம போயிட்டு நான் கடைனா இருந்துச்சுன்னா செயின் ஆயில் போட்டுன்னு போயிடலாம் ஓகே ஸ்கால் நம்ம எங்கே இருக்குன்னா பெங்களூர் மைசூர் ஹைவேல தான் இருக்கிறோம் நம்ம இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னால் 115 கிலோமீட்டர்ஸு 2 hours 4 minutes 2 hours போட்டுறாங்க டெஸ்டினேஷனு போயிடுவோம் ஏய் என்னது அங்கே ஏய் சிவன் இல்லை ஸ்குவாடா நீங்கள் அதை பார்த்தீங்களா அது ஒரு தலை ஒரு இன்ச்சரு தலை அங்கே ஒரு தலை புத்தாவா தெரியலையே ஸ்டாப் பண்ணு ஸ்கூல் அங்கே பார்த்தீங்களா கட்டிங்கிறாங்க தான் செல்லு புத்தாவா ஏய் புத்தா தான் நினைக்கிறடா எனக்கு தெரிஞ்சு புத்தாவா பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையா புத்தா மதி ஏய் எவ்வளோ பெஸ்ட்டாக இருப்பாரா ஏய் கட்டிங்கிறாங்களா இப்போத்தா
ஆமாம். ஓகே ஸ்குவாட் பார்த்தீங்களா நீங்கள்? அது தெரியுது எங்கன்னு தெரியாது நினைக்கிறேன் கேமராவில். எவ்வளோ பேர் ஸ்டாச்சு பாரு. பட் என்ன ஸ்டாச்சுன்னு தெரில எனக்கு எக்ஸாக்டாக. புத்தா ஸ்டாச்சு தான் நினைக்கிறேன். அது எவ்வளோ பெருசாக ஆகுது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நான் ஒரு 200 feet இருக்கும்ல தலை. அது 200 to 300 இருக்கும் நினைக்கிறேன். பேஸ்மெண்ட்டு ரொம்ப பெருசாகுது. ஆமாம் ஜாஸ்தி இருக்கும். பட் நீங்கள் தெரிஞ்சால் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னான்னு தெரில என்ன ஸ்டாச்சுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 300 feet கிட்டே இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? வெயில் கண்ணுக்கு அடிக்குது. ஆல்மோஸ்ட் 300 feet இருக்கும். பட் சாரி ஸ்பாட் என்னான்னு தெரில, என்ன ஸ்டாச்சுன்னு தெரில. இது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்டில் பண்ணுங்க. வேறு லெவலில் இருக்குது. பயங்கரமாக இதில் ஸ்டார்டிங் அந்த ஸ்டாச்சு பார்த்தீங்களா? பட் எனக்கு என்னன்னு தெரில, எந்த ஸ்டாச்சுன்னு தெரில யாருன்னு. பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை கேட்டால் என்னான்னு சொன்னாங்க, இல்லை காணாத சாமிஜின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு என்ன அவ்வளோ எக்ஸாக்டாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அங்கே பட் செம்மையாகுதுன்னு. நம்ம ரயிலோட ஃபஸ்ட்டு டோல்கேட் நம்ம தாண்ட போகிறோம். இப்போது எல்லாரும் ரைடு கிளம்பிக்கிறாங்கடா. எங்கே இங்கே 2 ஜோடி, இங்கே 2 ஜோடி, நம்ம ஜோடி பாருங்க. ஸ்குவாட் நிஜமா தானே இந்த ரோட்டில் நிறைய சூப்பர் பைக் தான் பார்க்கலாம். அப்புறம் இது மாதிரி போயிட்டே இருக்குது. நம்ம தான் அதில் வந்து புட்டு போய்க்கிறோம். பட் நிறைய இப்போவே ரைடு ஸ்டார்ட் பண்ணல. இந்த ரோட்டில் என்ன ஒரு 2-3 சூப்பர் பைக் பார்த்துருவோம். ஒன்று BMW, இன்னொன்று நிஞ்சா ZX 10R, அப்புறம் நிஞ்சா 600. இது மாதிரி நிறைய பைக் பார்த்துட்டேன் இந்த ரோட்லேயே. எல்லாம் தான் ஸ்பீடாக அசன் போய்க்கிறாங்க. எல்லாம் அதான் கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னு வைங்குது அப்படியே. நாத்தல நாத்தல மேப் சைடாக தான் போய்ங்குது. சரி தான் போய்ங்கிற மேப்பு. அது 2 ரோடு வரதில்ல. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணு. ஒன்று அனுப்பிச்சு கீழ் போகும்போது இங்கே ஒரு கடை தான் போய்ங்குது. இங்கே ஒரு இந்த ரோடு கனெக்ட் பண்ணால் 91 kilometers. இந்த ரோடு கனெக்ட் பண்ணால் 90 kilometers. 90 kilometers. இது 90 kilometers கனெக்ட் பண்ணிக்கலாம். வா வா கிஸ் கால். ஏன்னா 2 ரோடு கனெக்ட் ஆகுது இங்கே. ஆனால் எங்கே பாருங்க. ஓகே ஸ்கால். இப்போ நம்ம 2 ரோடு கனெக்ட் ஆகுது. இப்போ இங்கே பாருங்க. இந்த ரோட்டில் போனால் 91 kilometers. இந்த ரோட்டில் போனால் 90 kilometers. ஸோ நம்ம தலையை நான் சொன்னார்னா இந்த ரோடை கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த ரோட்லேருந்து போயிடலான்ட்டாரு. ஓ 90 kilometers தான். இப்போதான் நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப தூரமாக ஓட்டின்னு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 60 kilometers 60 to 70 kilometers ஓட்டின்னு வந்துட்டோம். ஸோ ஒரு சின்ன டீ பிரேக் வச்சுட்டு ரயில் ஸ்டார்ட் பண்ணலாம். குமார்ண்ணா சார், நம்ம அண்ணங்களில் தான் நம்ம வந்து டீ குடிச்சோம். இந்த சைடில் வந்தால் கண்டிப்பாக என் டீ ட்ரை பண்ணுங்க. சார் குமார் அண்ணா கடை குமார் டீ ஸ்டால். ஸோ இங்கே வந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்குது டீலாம். ஓகே வாங்க மீதி மோட்டர் லாகி பண்ணுங்க. ஓகே ஸ்குவாட், நம்ம ஃபைனலாக டீ பிரேக் எடுத்தாச்சு. நம்ம அண்ணங்களில் தான் நம்ம டீ குடிச்சோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க நீங்களே பாருங்கள். அதாவது ரைடுக்கு வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ரைடுனா என்ன பண்ணிக்கிறாங்க நீங்களே வந்து பாருங்க. வேறு ஒருத்தன் உக்காந்து ஃபோன் யூஸ் பண்ணுங்கிறா தலை. டேய் வரா. ஓகேண்ணா பர்த்டேண்ணா. ஓகே பாய் பாய்ண்ணா. பாய்ண்ணா, தேங்க்யூண்ணா. இட்ஸ் கால். ஃபைனலாக நம்ம பிரேக் எடுத்தாச்சு. ஸோ இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 80 kilometers. 1 hour 45 minutes இருக்குது டெஸ்டினேஷனு.
டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9:15. நம்ம ஃபைனலாக வேறு கேரேஜ் கொண்டாச்சு. நீங்களே பாருங்கள் செயின் எப்படி ஆயிட்டுக்குதுன்னு. ஒரு செயின் லூப் தான் போடணும். நான் இதே வச்சுன்னு இன்னும் ஓட்டணும்னு அவ்வளோதான், கண்டிப்பாக போயிடும் செயின். இவ்வளோ தூரம் நம்பின்னு ஒரு வந்துட்டுக்கிறோம். ஓகே, கேரேஜில் எங்கே தான் கேரேஜில் வெயிட் பண்ணிங்கிறோம். டயர் மாதிரி ಅಣ್ಣ ಫುಲ್ ಡ್ರೈ ಆಗಿದೆ. ಫುಲ್ ಡ್ರೈ ಆಗಿದೆಯಾ? ಅದೇ ಥರ ಡ್ರೈ ಆಗಿದೆ. நம்ம ஸ்கால் பார்த்தீங்கன்னா ஏன் வண்டிக்குள்ளே அடிச்சுக்கிறோம் நம்ம ஸ்ப்ரே. அண்ணன் என்ன சொன்னார்னா ஏன் வண்டிக்குள்ளே ஸ்ப்ரே அடிக்கணும்னாரு. ஃபுல் ட்ரை ஆகிடுச்சுன்னு ஏன் வண்டிக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. ಎಷ್ಟು ಆಯ್ತಣ್ಣ? எவ்வளோ? 110. ஸோ ஓகே ஸ்கால் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 வண்டிக்கும் இல்லை காற்று வர கம்மியாக இருந்துச்சு. 2 வீலுக்கும் காற்று வச்சுக்கின்னு அப்புறம் ஸ்ப்ரே ரெண்டு வண்டிக்கும் ஸ்ப்ரே வச்சுக்கணும். ஸோ பில்லில் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 110 தான் ஆச்சு, கம்மியாக தான். 110 பாருங்கள் இந்த கலர் தானே என்னன்னு தெரியல. காற்றால் தான் செக் பண்ணி வந்தால் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ என்னன்னா அண்ணன் என்ன சொன்னார்னா நம்ம அப்பாச்சி ஆர்டிஆருக்கு அடிக்கும் போது இந்த வண்டியை நான் கொஞ்சம் சொன்னேன். எதுக்கும் இந்த வண்டியை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இல்லைப்பா இதுக்குள்ளே ஃபுல்லு ட்ரை ஆகிருக்குது, ஃபஸ்ட்டு அடிப்பான்னாரு. அதுக்கோ இல்லைன்னா செயின் போயிடுனாரு. ஸோ அண்ணாட்ட சொல்லிட்டு இதுக்காக வச்சுக்கினேன். ஸ்குவாட் டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9:34 ஆச்சு. ஸோ இன்னும் 1 hour 41 minutes இருக்குது. 85 kilometers. இப்போ கூட சீக்கிரத்தில் போயிடுவோம் நம்ம. என்ன ஒன்றா அந்த கடையில் நம்ம போயிருந்தோம் இல்லையா? ஸோ அண்ணனுக்கு நம்ம வண்டியை பார்த்துட்டு ஃபுல்லு இஷ்டம் ஆகிருக்குது நினைக்கிறேன். பார்த்துட்டு அண்ணையாக வண்டியே பார்த்துருந்தாரு. அப்புறம் அவரே வந்துட்டு என்னப்பா ஏன்னா தம்பி ஏன்னா எவ்வளோ மைலேஜ் தட்டு வண்டி, எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு அப்படின்னு. ஸோ அதான் சொன்னேன், ஆனால் ஒரு 35-39 மைலேஜ் அப்படின்னு. இல்லை அந்த மைலேஜ்க்கு நீ கார் ஏற்றலாமான்னு என்ன பண்ணுறது பிடிச்ச வண்டின்னு எவ்வளோ பிடியப்பான்னு கேட்டார். அப்படி சொல்ல முடியாதுண்ணா, ரொம்ப இஷ்டம் புல்லட் கிரேஸ்லான்னு கேட்டார். ஆமாம், நான் புல்லட் வண்டி இல்லை, எனக்கு வண்டினால ரொம்ப இஷ்டம் எல்லாமே. நான் பட் செம்மாப்பா இந்த ஏஜ்லேயே அண்ணன் வந்து பைக்கை ரொம்ப லவ் பண்ணுறாரு. அவர் பார்க்கத்தை வச்சு சொல்லலாம். வண்டியை ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தார். சரி அண்ணன் என்ன பண்ணுறாரோ, நான் வந்து உள்ளே வந்து ஓனர் தான் நினச்சிருந்தேன். உள்ளே வந்து ஓனர் தான் நினச்சிருந்தேன். அப்புறம் அண்ணன் வந்து சொல்லியிருந்தார், இல்லை ரொம்ப வண்டி எனக்கு ரொம்ப இஷ்டப்பா அப்படின்னு. நம்ம ரஜினி சார் டைலாக் சொல்லுவார், வயசானாலும் ஒன்று அழகு ஸ்டைலில் ஒன்று விட்டு போகலை. நான் மோதி அண்ணதான் வயசானாலும் இந்த பைக் மேலே இருக்கிற க்ரேஸே போடல. ஓகே ஸ்கால் ஃபைனலாக நம்ம பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. ஸோ நம்ம அப்பாச்சியில் வந்து பெட்ரோல் ட்ரையாக இருக்குது. ஸோ பெட்ரோல் போட்டுக்கினே அப்படியே கிளம்பலாம். ஸ்கால் டைம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆக போகுது. இன்னும் 1 hour 21 minutes இருக்குது டெஸ்டினேஷனு. இல்லை எதில் கரெக்டாக தான் கிடைக்குது. மஸ்தாகுது இல்லை தலை வியூ ஒன்று. வேறு லெவலில் வியூ இருக்குது ஸ்குவாட். நிஜமான சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குது வியூ ஒன்று. கூகுள் மேப் பள்ளி காட்டாத, இங்கே இழுட்டுக்கிற யாரா தெரியாது. நல்லா இருக்குது. இங்கே தூக்கி வச்சு போயிடலாமா? ஸ்குவாட் நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நம்ம புல்லட் 350 வந்து நம்ம தலை குடிச்சிட்டோம். அவரது ஆர்டிஆர் வந்து நம்ம ஓட்டிங்கிறது. நல்லாகுது இது ஓட்டுறதுக்கு. பிக்கப் கூட செம்மையாக இருக்குது. ஓகே ஸ்குவாட் ஃபைனலாக நம்ம சாப்பிட வந்துக்கிறோம். உள்ளே நம்ம தலை ஃப்ரெண்டெல்லாம் வந்து உள்ளே போய் உக்காந்துக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டு உள்ளே போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே ஸ்குவாட் நம்ம ஃபைனலாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ ரைடு கிளம்புறது தான். ஸோ நம்ம என்ன சாப்பிட்டோம்னா தோசை தான் சாப்பிட்டோம். நம்ம பில்லு ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 110 தான் ஆச்சு. கம்மி தான், பரவாயில்ல. எக்ஸ்பெக்ட் பண்ணது கூட கம்மி தான். ஜாஸ்தி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் நான். இப்போ கம்மி தான் ஆகிக்குது. ஓகே தலை போகலாமா? தலை சொன் போகலாமா? சரிக்க ஒரு ரைடு. ஓகே ஸ்குவாட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ரைடு. நம்ம
நம்ம ஃபைனலாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. எக்ஸாஸ்ட் சவுண்ட் கேஸ் நல்லா பார்க்குறாங்க. இப்போ நம்ம எந்த வண்டி எடுத்துன்னு போகிறோன்னா நம்ம அப்பாச்சி ஆர்டிஆரை தான் எடுத்துன்னு போகிறோம். ஸோ தலை தான் நம்ம வண்டி எடுத்துங்கிறது. நம்ம ஆர்டிஆர் தான். ஏய் ஸ்கூல் அங்கே பாருங்க ஸ்கூல். அண்ணன் சிரிச்சுக்கிறாரு. மாடு ஸ்விம்மிங் அடிக்குதுப்பா. అదే ఇక్కడ ಹೋಗ್ತೀವಿನಾ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாடு ஸ்விம்மிங் வச்சுங்குது. மாடை ரோட்டில் பார்த்துக்கிறேன், தண்டவாளத்தில் பார்த்துக்கிறேன், ஏன் காட்டில் கூட பார்த்துக்கிறேன். இப்போ தண்ணியில் மாடு ஸ்விம்மிங் வச்சுங்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துங்கிறேன். பரவாயில்ல, என்னோட நல்லாவே அடிக்குது ஸ்விம்மிங்கு. ஸ்குவாட் டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 12:20. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னால் ஒரு மேக்ஸிமம் 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது. ஃப்ரெண்டை கேட்டேன், அவன் தான் இப்போ தான் சொன்னான் ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ்னா போயிடுவோம். அண்ணா கை காட்டுறாரு. எவ்வளோ பார்த்தல கூகுள் பே இருக்குது. கூகுள் பே இதுண்ணா எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஸ்குவாட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டோக்கனு 20 rupees, ஜஸ்ட் 20 rupees தான் ஆச்சு. பைக் பார்க்கிங்க்குன்னு 20 rupees வாங்குறாங்க இங்கே. ஓகே ஸ்குவாட், நம்ம ஃபைனலாக டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியாச்சு. ஸோ வாங்க மீதி வந்து நான் உள்ளே போய் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே ஸ்குவாட், நம்ம ஃபைனலாக உள்ளே போக போகிறோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. நான் இத்தனை என்ட்ரன்ஸு இதுதானே என்ட்ரன்ஸு ಎಂಟ್ರೆನ್ಸ್ ಇತ್ತನಾ ಇದೆ ಬೆಂಗಳೂರು ಅಣ್ಣ ಸ್ನಾನ ಒಳಗೆ ಹೋಗ್ಬೋದಾ? ಓಕೆ ಓಕೆ ಅಣ್ಣ. டெசர்ட்ல இருக்கிற மாதிரி இருக்குதுடா தானே. டெசர்ட்ல இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. ஃபுல்லு வர மண்ணுங்கத்தா. ಮೊದ್ಲು ದರ್ದಲಿಂಗ ಪಲ್ಟಿ ಮಾಸಿನ ಪೊತ್ತು ಇದು ಇನ್ನೂ ಐಟ ಎಂತಿக்குதுப்பா. ஆமா ஓய் நீ சைஸ் வர கட் பண்ணா என்ஜாய் பண்ணி. ஸ்குவாட் நம்ம ஃபைனலாக பாதி இடம் சுற்றி பார்த்தாச்சு. இங்கே பாருங்க ஃபுல்லு மண் இருக்குங்க. மண்ணிட்டு வந்தால் இந்த சைடில் வந்து ஃபுல்லு இங்கே காடுங்க. இங்கே 2 பன்னி குட்டிக்குதுங்க. புதுசாக மாடு வாங்கிக்கிறோம். ஓகே ஓகே ஸ்குவாட், இங்கே பாருங்க இங்கே சுற்றி காடு. ஸோ காடு நடுவில் இங்கே நந்தன் போனால் இங்கேருந்து இங்கே 2 கோயில் இருக்குது. இந்த கோயில் எல்லாத்துக்கு இது கீழே இருக்குது. ஸோ இங்கே எல்லாத்துக்கு ஃபுல்லு மண் இருக்குது. ஸோ பிஹைண்ட் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ஊருக்காரங்களை கேட்டு இல்லை இந்த கோயில் காட்டாருனா கேட்டு இல்லை நானே சொல்கிறேங்க. இங்கே ஒரு கோயில் வந்து சென்டரில் வச்சுக்கிறாங்க. இந்த கோயில் இங்கே பாருங்க தெரியுதுங்களா? அந்த கோயில் அதுதான் இதுதான். இந்த கோயில் வந்து கீழே இருக்குது. எப்படி கீழே இது இந்த யாருன்னா கட்டிக்குவாங்களா இல்லைன்னு நான் வந்து சொல்கிறேங்க. நான் கடைசியில் நான் இந்த பிஹைண்ட் ஒரு ஹிஸ்ட்ரி பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது இதுக்கு. நான் சொல்கிறேன். அப்போ இங்கே ஒரு கோயில் இருக்குது. மண் உள்ளே தான் இருக்குது இதுதான் கோயில். ஸோ இதனால சீக்ரெட் நான் சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த கோயில் பற்றியே ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுதான் சொல்கிறேன். ஓகே ஸ்குவாட், நம்ம இப்போ ஃபைனலாக கோயில் உள்ள வந்தாச்சு. இப்போ நான் அப்பயே சொல்லியிருந்தீங்களா இந்த மாதிரி நம்ம அண்ணா வச்சுட்டு கைடை கூப்பிட்டுக்கலான்னு. ஸோ அண்ணாவை தான் நம்ம கைடாக கூப்பிட்டுக்கிறோம். அண்ணா வந்து ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. எப்படி இந்த மண் வந்துச்சு, இந்த ராஜா காலம் அது இருக்குது அண்ணா வந்து சொல்ல போகிறாரு நம்மள்கிட்ட. ஸோ இந்த அண்ணா தான் ಅಣ್ಣ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಅಣ್ಣ? ಮನು ನಾಯ್ಕನ. ಓಕೆ 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 ಅಣ್ಣ ಹೇಳಿ ಅಣ್ಣ. ಇದು ನೋಡಿ ದೇವಸ್ಥಾನ ಬಂದು ತಲಾಕಾಡು. ಸ್ವಲ್ಪ ಜೋರಾಗಿ. ಓಕೆ, ಇದು ಪ್ಲೇಸ್ ಬಂದು ತಲಾಕಾಡು. ತಲಾಕಾಡಿನಲ್ಲಿ ಪಂಚಲಿಂಗ ಅಂತ 5 ಲಿಂಗ ಬರುತ್ತೆ ಶಿವಲಿಂಗದ. 5 ಲಿಂಗಕ್ಕೆ ಮೇನ್ ಆಗಿರೋದು ವೈದ್ಯನಾಥೇಶ್ವರ.
ಒಳಗಡೆ ಲಿಂಗ ದರ್ಶನ ಮಾಡ್ತಾರಲ್ಲ 5 ಲಿಂಗಕ್ಕೆ ಮೇನ್ ಇರೋದು ವೈದ್ಯನಾಥೇಶ್ವರ ಸ್ವಾಮಿ. ಒಳಗಡೆ ಇರುವಂಥ ಲಿಂಗ ಬಂದು ಸ್ವಯಂಭೂ ಲಿಂಗ, ಭೂಮಿಯಿಂದನೇ ಉದ್ಭವ ಇರುವಂಥ ಲಿಂಗ. ನೋಡಿ, ನೀವು ವಿಷ್ಣು ಟೆಂಪಲ್ಗೆ ಹೋದ್ರೆ ಜಯ ಮತ್ತೆ ವಿಜಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದ್ವಾಲಪಾಲಕರಿ ವಿಷ್ಣು ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ. ಇದು ಶಿವ ಟೆಂಪಲ್. ಶಿವ ಟೆಂಪಲ್ಗೆ ನಂದಿ ಮತ್ತೆ ಮಹಾಕಾಳ. ನಂದಿ ಅಂದರೆ ದೇವಗಣ, ಮಹಾಕಾಳ ಅಂದರೆ ರಾಕ್ಷಸಗಣ. ನೋಡಿ, ಇವನಿಬ್ಬರಲ್ಲಿ ಏನು ಡಿಫ್ರೆಂಟ್ ಅಂದರೆ ಇವನು ಬಾಯಿಲಿ ಕೋರೆಯಲ್ಲಿಲ್ಲ, ಇವನು ದೇವ್ರ ಸಂಬಂಧಪಟ್ಟವನು. ನೋಡಿ, ಅವನು ಬಾಯಿಲಿ ಕೋರೆಯಲ್ಲಿ ಬರೋದ್ರಿಂದ ರಾಗ್ ಸಂಬಂಧಪಟ್ಟವನು. ಇವನು ದೇವಗಣ ಮತ್ತೆ ಅಸುರ. ಅಂದರೆ ವಿಷ್ಣುವಾನ ಗರಡ ಬರ್ತದೆ ನೋಡಿ, ಶಿವನವಾನ ನಂದಿ. ಇಲ್ಲಿ ಶಿಲ್ಪಿ ವಿಶೇಷವಾಗಿ ಏನು ಕೆತ್ತನೆ ಮಾಡಿದ್ದಾನೆ ಅಂದರೆ ಇಲ್ಲಿ ಎದೆಯಿಂದ ಹೊಟ್ಟೆ ಭಾಗ ನೋಡಿ, ಇಷ್ಟು ಮಾತ್ರ ಅಬ್ಸರ್ವ್ ಮಾಡಿ ನೋಡಿ. ನಂದಿ ಆಕಾರ ಇದೆ, ಕೌ ಫೇಸ್. ಇದಿಷ್ಟು ಮಾತ್ರ ನೋಡಿ, ಅಬ್ಸರ್ವ್ ಮಾಡಿ ನೋಡಿ, ಇದಿಷ್ಟು ಮಾತ್ರ. 2 ಕಣ್ಣು, ಹಣೆ, ಬಾಯಿ ನಂದಿ ಮುಖದಲ್ಲಿ ಬರುವಂಥದ್ದು. ಇದೇ ಆಕಾರದಲ್ಲಿ ಕೂಡ ನಾನು ಕೆತ್ತನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ, ನಂದಿ ಫೇಸಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ನೋಡಿ. ಈಗ ನೀವು ಮರಳು ಇಲ್ಲಿಂದ ಹತ್ತಿದ್ರಲ್ಲ ನೋಡಿ, ಇಲ್ಲಿಂದ ಕಂಟಿನ್ಯೂ ಆದರೆ ಎಂಟೈರ್ ಮರಳು ಏರಿಯಾ ಇದು 1250 ಎಕರೆ ಮರಳಿದೆ. 1250 ಎಕರ್ಸ್ ಮರಳು. ಅಂದರೆ ಈ ಮರಳು ಬಂದು ಅಲಿಮೇಲಮ್ಮ ರಾಣಿ ಶಾಪ ಹಾಕಿದ್ರಿಂದ ಮರಳಾಗಿರುವಂಥದ್ದು. ಅಂದರೆ ಈ ರಾಣಿ ಏನಕ್ಕೆ ಶಾಪ ಹಾಕಿದ್ದಾರೆ ಅಂದರೆ, ಮೈಸೂರು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಶ್ರೀರಂಗಪಟ್ಟಣ ಊರು ಕೇಳಿದಾರಲ್ಲ, ಶ್ರೀರಂಗಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಶ್ರೀರಂಗರಾಯ ಅಂತ ಒಬ್ಬ ರಾಜ. ಆ ರಾಜನ ಹೆಂಡತಿ ಬಂದು ಅಲಿಮೇಲಮ್ಮ. ಅಲಿಮೇಲಮ್ಮನವರ ಊರು ಬಂದು ಮಾಲಂಗಿ. ಇದೊಂದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕಾವೇರಿ ನದಿ ಬರುತ್ತೆ ಮರಳಿಂದ ಆ ಕಡೆ. ಆ ಮಾಲಂಗಿಂದ ಆಪೋಸಿಟ್ ಒಂದು ಊರು ಕಾಣುತ್ತೆ ಮಾಲಂಗಿ ಅಂತೇಳಿ. ಅಲಿಮೇಲಮ್ಮನವರ ತಾಯಿ ಊರು ಬಂದು ಮಾಲಂಗಿ. ಸೊ ಈ ಶ್ರೀರಂಗರಾಯನಿಗೆ ಬೆನ್ನುಪಡಿ ಎಂಬ ಕಾಯಿಲೆ ಬರುತ್ತೆ. ಬೆನ್ನುಪಡಿ ಅಂದರೆ ಕ್ಯಾನ್ಸರ್. ಆ ಕಾಯಿಲೆಯಿಂದ ಶ್ರೀರಂಗರಾಯ ತೀರೋಗ್ಬಿಡ್ತಾನೆ, ಅಂದರೆ ಸತ್ತೋಗ್ಬಿಡ್ತಾನೆ. ಸತ್ತೋದ ನಂತರ ಈ ವಿಷಯ ಮೈಸೂರು ಅರಸರಿಗೆ ತಿಳಿಯೋಕ್ಕೂ ಮೊದಲೇ ಅಲಿಮೇಲಮ್ಮ ಇದ್ದಂಥ ಒಡವೆಗಳೆಲ್ಲ ದೇವರ ಅಲಂಕಾರಕ್ಕೆ ಒಡವೆಗಳನ್ನು ಕೊಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಅಂದರೆ ಶ್ರೀರಂಗಪಟ್ಟಣದ ಶ್ರೀರಂಗನಾಯಕಮ್ಮ ದೇವರಿಗೆ ಒಡವೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಅಲಂಕಾರ ಮುಗಿಸಿ ಮತ್ತೆ ಹಿಂದಕ್ಕೆ ಪಡಿತಾ ಇರ್ತಾರೆ. ಸೊ ಈ ವಿಷಯ ಮೈಸೂರು ಅರಸರು ಗೊತ್ತಾದ ನಂತರ ಮೈಸೂರು ಅರಸರು ಶ್ರೀರಂಗರಾಯ ತೀರೋಗಿದ್ದಾನೆ, ಅವ್ರ ವಿದ್ದ ಒಡವೆಗಳನ್ನು ಕಿತ್ಕೊಂಬರಲಿ ಅಂತೇಳಿ ಆ ಕಿತ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೋಸ್ಕರ ಮೈಸೂರು ಅರಸರು ಅಲಿಮೇಲಮ್ಮನವ್ರ ಮೇಲೆ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅಂದರೆ ಒಡವೆಗಳನ್ನು ಕಿತ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೋಸ್ಕರ. ಅವಾಗ ರಾಣಿ ಮೈಸೂರು ಅರಸರು ನನ್ನ ಮೇಲೆ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ರು ಅಂತೇಳಿ ರಾಣಿ 3 ಶಾಪ್ ಹಾಕುವಂಥದ್ದು. ಬಟ್ ಆ ರಾಣಿ ಊರು ಬಂದು ಮಾಲಂಗಿ, ಅವರು ಅಲ್ಲಿ ಉಳ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ಮೈಸೂರಿಂದ ಮಾಲಂಗಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ತಲಕಾಡು ಮಾರ್ಗವಾಗಿಯೇ ಹೋಗಬೇಕು. ಅವಾಗ ರಾಣಿ ಬರ್ತಾ ಇದ್ರೆ ಅಂತೇಳಿ 3 ಶಾಪ್ ಹಾಕುವಂಥದ್ದು. ಮೊದಲನೇ ಶಾಪ ಬಂದು ತಲಕಾಡು ಮರಳಾಗಲಿ. ಅಂದರೆ ಈ ಏರಿಯಾ ಮರಳಲ್ಲಿ ಮುಚ್ಚಲಿಕ್ಕೆ ಕಾರಣ ಏನಂದರೆ, ಮೈಸೂರಿಂದ ಮಾಲಂಗಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ತಲಕಾಡು ಮಾರ್ಗವಾಗಿಯೇ ಹೋಗಬೇಕು. ಅವಾಗ ಮೈಸೂರು ಅರಸರು ಬರುವಂಥ ಕುದುರೆಗಳು, ಅರಸರುಗಳು, ಸೈನಿಕರುಗಳೆಲ್ಲ ಈ ಊರಿನ ಒಳಗಡೆ ಮರಳನ್ನು ಮುಚ್ಕೊಂಡ್ಬಿಡ್ಲಿ, ನಾನು ಇದ್ದಂಥ ಪ್ಲೇಸ್ಗೆ ಬರಬಾರ್ದು ಅಂತೇಳಿ ಮರಳಾಗಲಿ ಅಂತೇಳಿ ಮೊದಲನೇ ಶಾಪ. ಎರಡನೇದು ಮಾಲಂಗಿ ಮಡುವಾಗಲಿ. ಮಾಲಂಗಿ ಅಂದರೆ ಅಲಿಮೇಲಮ್ಮನವರ ತಾಯಿ ಊರು. ಮಡು ಅಂದರೆ ಸುಳಿ. ಅಂದರೆ ಮೈಸೂರು ಅರಸರು ಮತ್ತು ಮೈಸೂರು ಸೈನಿಕರು ಮರಳು ಮಿಸ್ಸಾಗಿ ಬಂದರೂ ಕೂಡ ನಾನು ಮತ್ತು ನನ್ನ ಒಡವೆಗಳು ಮತ್ತು ನನ್ನ ಅವ್ರ ಕೈಗೆ ಸಿಕ್ಬಾರ್ದು ಅಂದ್ಬಿಟ್ಟಿನಿ. ಒಡವೆಗಳೆಲ್ಲ ನದಿಗೆ ಹಾಕಿ ಅವಳು ಕೂಡ ಬಿದ್ದು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾಳೆ, ಅಂದರೆ ಸೂಸೈಡ್ ಮಾಡ್ಕೊತಾಳೆ. ಸೊ ಆ ರಾಣಿ ಬಿದ್ದಂಥ ಪ್ಲೇಸಲ್ಲಿ ಈಗಲೂ ಕೂಡ ಸುಳಿ ಟೈಪಲ್ಲಿ ಸುತ್ತಾ ಇದೆ ನದಿಯಿಂದ ಆ ಕಡೆ ದಡದಲ್ಲಿ. 3ನೇ ಶಾಪ ಮೈಸೂರು ಅರಸರಿಗೆ ಮಕ್ಕಳಾಗದೆ ಹೋಗಲಿ. ಅಂದರೆ ಇದುವರೆಗೂ ಕೂಡ ಮೈಸೂರು ಅರಸರಿಗೆ ಮಕ್ಕಳಾಗಿಲ್ಲ. ಅಂದರೆ ಅವ್ರ ಮಕ್ಕಳಾಗಬೇಕಂದ್ರೆ ದತ್ತು ತಗೋಬೇಕು, ಅಡಾಪ್ಟ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ಉದಾಹರಣೆಗೆ ಒಂದು 10-12 ವರ್ಷಗಳಿಂದ ತೀರೋದ್ರಲ್ಲ ಶ್ರೀಕಂಠ ದತ್ತ ಒಡೆಯರು, ಅವ್ರು ಕೂಡ ಮಕ್ಕಳಿಲ್ಲ. ತನ್ನ ಅಕ್ಕನ ಗಾಯತ್ರಿ ಮಗನ ಯದುವೀರನ್ನ ದತ್ತು ತಗೊಂಡಿರುವಂಥದ್ದು. ಯದುವೀರಿಗೆ ಮಕ್ಕಳಾಗತ್ತೆ, ಯದುವೀರ ಮಗನಿಗೆ ಮಕ್ಕಳಾಗಲ್ಲ, ಅವ್ನು ದತ್ತು ತಗೋಬೇಕು. ಒಂದು ತಲೆಗೆ ಸ್ವಂತ, ಇನ್ನೊಂದು ತಲೆಗೆ ದತ್ತು. ಅಂದರೆ ಈ ಮರಳು ಫುಲ್ಲು ಟೋಟಲ್ ಏರಿಯಾ 1250 ಎಕರೆ ಇದೆ. ಬಟ್ ಇದು ಮರಳು ಬಂದು 400-450 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ. ಬೇರೆ ಲೆವೆಲ್ ಆಗಿದೆ. ತಲೆ ಬೀಚ್ ಮನೆಗಿಲ್ಲ, ತಲೆ ಬೀಚ್ ಮನೆಗಿದಿಲ್ಲ. எனக்கு பீச் ஃபீல் ஆகுது தல. எனக்கு இங்க போட் ரைடிங் கூட. ஆமா, மீன் குதிராடு அப்பா அங்க வந்து எப்படி எதிர்ச்சி போறேன்னு அப்போ போட் ரைடிங் போலாமா? என்ன ஏய் போட்டிங் ஸ்குவாட் பாருங்க, ஸ்குவாட் ஒரே அங்கதான் வேற லெவல் ஆகுது. சும்மா சொல்லணும், ஸ்குவாட் நம்ம ஃபைனலா ரீச் பண்ணியாச்சு. பாருங்க இங்க இப்போ தண்ணியில தான் போய் ஆட போறோம் நம்ம. பாருங்க தல, தண்ணியில தான் ஆட போறோம் இப்போ. சொன் சரி, இப்போ தண்ணியில தான் பாருங்க. வா அடே 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 விடாத விடாத விடாத. ஸ்காட் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் இங்கே அடிக்கிட்டு ஸ்விம்மிங்கு ட்ரை பண்ணி பார்த்தோம்.
ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் தலை எப்படி அடிக்கல ராமா எங்க பேரு சரியா போதல அச்சன் போதல போ 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 விடாதே விடாதே வேற லெவலு அராசன் அராசன் உண்மை சொல்ல போ ராமா அடிச்சுன்னு வரலாம் வா 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 கமான் 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 வா 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 ஓகே ஸ்பாட் நம்ம இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம் தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த பீச் சொல்கிற பாரு அந்த ரிவர் பக்கம் வந்து ஆடும்போது தயவு செஞ்சு பார்த்தாடுங்க கல் ரொம்ப இருக்குது அதில் தான் வந்து இந்த ஊருக்கார என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஒரு கொடி வச்சுக்கிறாங்களா அந்த கொடி தாண்டி போனால் ஏதோ ஒரு சிரிக்கிற சத்தம் ஏதோ ஒரு கூப்பிட்ற சத்தம் மாதிரி வருது அது எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரியல ஒரு அண்ணாங்க சொன்னாங்க தயவு செஞ்சு இங்கே வந்து ரிவர்ட் ஆகும்போது பார்த்தாடுங்க இதில் வீடியோ என் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் எப்போவுமே வண்டி எடுத்தால் ஹெல்மெட் போட்டு எடுங்க ஹெல்மெட் போடாத எடுக்காதீங்க ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்டாக வாரம் நான் நல்லா போஸ்ட் பண்ணுறேன்னு ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதான் முடிஞ்ச அளவுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு ஓகே ஸ்பாட் பாய்